இருந்த அண்ணன் தங்கராசன் இருக்கான். இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா, அந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். இப்போ எனக்கே ஒரு டர்ரு. என்ன டர்ருன்னா, ஒருத்தர் வந்தாரு. அண்ணே, சிவாஜியே ஓகே பண்ண கதைனே. என்ன சொல்ற? ஆமாண்ணே, போன்ல வர்ற ஒரு பார்ட்டி சிவாஜி ஓகே பண்ணாருண்ணே. 10 புள்ள உனக்கு, 10 பிள்ளைங்கண்ணே. அந்த பிள்ளைய பார்த்த தாங்க முடியாம நீ ஊட்டியில போய் அப்படியே கண்ணீர் விட்டு வாழ்றவர் ஐயா. ஏன்னா அதுக்குள்ள சோழிய முடிச்சிடாங்கடா. அப்ப நீ யாரு? அவரே ஓகே பண்ண கதைனே. ஊட்டிக்கு என்னால வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டாரு. சரி, இப்ப நீங்க யாரு? நான் கேமராமேன், டைரக்டர்னே. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 60 வயசுண்ணே. டைரக்டருக்கு வந்து 67 வயசுண்ணே. என்ன எவ்வளவு நாளா தேடிக்கிட்டீங்க அப்படின்னு. இந்த படத்தை பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கோம்னே. ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க, ப்ரோஸ் நீங்க. கொஞ்ச நேரம் பார்த்து நானா தனியா ரூம்ல உட்காந்து அழுதேன். ஆகா, நம்மளை குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டாங்க. ஒரே ஒரு மாமன்னம் பண்ணேன். ஐயப்பா, வர்ற கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக. ஒரு கதை அழுகுறான். ஏரியா நான் என்ன அழுக ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான், என்னையா இந்த இடத்த தாண்ட முடியலன்னா நான் சொல்றேன் கேள்வி. நான் சொல்றேன் கேள்வியா, நீ போது அழுக நீ பார்த்து சீன சொல்லு. இல்லண்ணே, கடக்க முடியல. கடக்க முடியலன்னா விட்டுரு. வெற்றிமாறன் சார், நீங்க தப்பா நினைக்க கூடாது. இதெல்லாம் என் ஆபீஸ்ல இந்த கூத்து நடக்குது பாத்துங்க. ஐயோ, ஏன் சொல்றீங்க? இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நீங்க சொல்றத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டோம். என்ன வேணா சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல, இது சிரிக்கிறதுக்காக சொல்லல. இது நகைச்சுவை கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப. அப்புறம் புல் கதையை கேட்டா ஒரே வியட்நாம் வீடு சிவாஜி மாதிரி கொண்டாட்டாங்க. நான் சொன்னேன், கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னொரு 5 வருஷத்தை கடக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை பூரா பார்ப்போம். அதுக்குள்ள கொட்டி ஜோலியை முடிச்சு முடியறாதீங்கப்பா.